சிவபெருமான நாம பல வடிவங்கள்ல வணங்கி வரோம். அதுல ரொம்ப முக்கியமான வடிவம்னா அது காலபைரவர். மிகவும் தனித்துவமான வடிவம்னு கூட சொல்லலாம். ஒரு உயிரை காலத்தை கடந்து போக வைக்கிற பரிமாணம் தான் இந்த காலபைரவர் வடிவம். வட மாநிலங்கள் பெரும்பாலும் எல்லா கோவில்லையும் இந்த காலபைரவருக்கு சந்நிதி இருக்கும். சிவபெருமானோட கோபக்கார வடிவங்கள்ல ஒன்றாக திகழ்பவர் தான் இந்த காலபைரவர். இவரின் வாகனம் தான் மனிதனின் முக்கிய நண்பனாக இருந்து வரும் நாய். பூநூலாக ஒரு பாம்பையே தரித்துள்ள இந்த காலபைரவர் பற்றி சில முக்கிய தகவலையும் அறிவியல் விளக்கங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பல வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்க இன்னும் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கலைன்னா நிச்சயமா பாருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் தோன்றுவது சனியின் பார்வைதான். அவரின் பார்வையில் விழாமல் இருக்கத்தான் பலரும் பல பரிகாரங்களையும் வேண்டுதல்களையும் வேண்டிய வண்ணம் உள்ளனர். ஆனால் அந்த சனி பகவானுக்கே குருவாக உள்ளவர்தான் இந்த காலபைரவர். 12 ராசிகளையும் கட்டுப்படுத்துபவர், 8 திசைகளையும் கட்டுப்படுத்துபவர், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் என அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். முக்கியமாக காலத்தை கட்டுப்படுத்தும் இடத்தில் இருப்பவர்தான் இந்த காலபைரவர். மரண சடங்குகளில் இந்த காலபைரவர் தான் முக்கிய இடத்தில் உள்ளார். ஒரு மனிதனோட வாழ்வியலுக்கு முன்னும் பின்னும் காலபைரவரோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் அந்த பிறவிக்கான சக்திகளும் குறிப்பிட்ட அளவு கொண்ட காலமும் இயற்கையாகவே நிர்ணயிக்கப்படுது. அதுல தனக்கு கொடுக்கப்பட்ட சக்திகளுக்கு தானே நிர்வகிக்கவும் ஆளுமை செய்யவும் முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. அதாவது நமக்கு தேவையான அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்தவும் முடியும், சேகரிக்கவும் முடியும். ஆனா காலம்ங்கிறது அப்படி இல்லை. அதோட கட்டுப்பாடு நம்ம கையில இல்லை. இன்னும் சொல்ல போனா காலத்தோட கட்டுப்பாட்டுல தான் நம்ம இருக்கோம். இது தவிர்க்க முடியாத உண்மை. ஆனா யோக பாரம்பரியத்துல காலபைரவரை அணுகி நமக்கு தரப்பட்ட அந்த குறுகிய காலத்துக்கு நாம அதிபதியாகி அந்த காலத்துல நமக்கு ஏத்த மாதிரி காலபைரவரோட துணையோட வாழ முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் மார்க்கண்டேயர் வரலாறு. இவரோட பெற்றோருக்கு 100 வயசு வரை வாழக்கூடிய ஒரு சாதாரண குழந்தை வேண்டுமா, இல்ல 16 வயது வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அபூர்வ குழந்தை வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வரப்போ 2வது வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. மார்க்கண்டேயனும் பல ஆற்றலும் அறிவும் கொண்ட அபூர்வ குழந்தையா பிறந்து வளர்றாரு. நாட்கள் போக போக வருடங்கள் ஓட ஓட மார்க்கண்டேயர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரு அப்படின்னு இவங்களோட பெற்றோர் ரொம்ப கவலைப்படுறாங்க. மார்க்கண்டேயனும் 16 வயதை எட்டிட்டாரு. அந்த நாளும் வந்தது. மரணத்தின் ராஜாவான யமதர்மர் மார்க்கண்டேயனை நோக்கி வர, இவரோ அனைத்தும் தெரிந்த ஆற்றல் மிக்க குழந்தை என்பதால் பக்கத்துல இருந்த சிவாலயத்துக்கு போய் சிவலிங்க வடிவில் இருந்த ஈசனை இறுக்கமா பற்றி கொண்டாரு. அந்த லிங்கமோ காலபைரவர் வடிவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவர் இந்த காலபைரவ லிங்கத்தை இறுக அணைச்சதுமே இவரோட ஆற்றலும் அந்த காலபைரவரோட காலத்தோட சக்தியும் இணைஞ்சி மார்க்கண்டேயனோட வாழ்நாள் காலத்தை தாண்டி அதிகமாக்குச்சு. யமதர்மர் முன் தோன்றிய காலபைரவர் என்றும் 16 என்று கூற, மார்க்கண்டேயனும் அதுக்கப்புறம் 16 வயது பாலகனாகவே இருந்து வந்தார் அப்படிங்கிற தகவலும் யோக பாரம்பரியம் நமக்கு தருது. ஒரு உயிரானது உடலுக்குள்ள இருக்கும் போதுதான் அதுக்கு காலத்தோட கணக்கு தெரியும். அந்த உயிர் பிரிஞ்சிட்டா அதோட காலம் முடிந்ததாகத்தான் கருதப்படும். ஆனாலும் அந்த உயிரானது அப்படியே தான் உலாவிக் கொண்டு இருக்கும். அந்த உயிருக்கு காலம் கடந்து அடுத்த ஒரு உடலை, அதாவது மறுபிறவிய காலபைரவரால நிச்சயம் தர முடியும். இதனாலதான் பெரும்பாலும் இறந்தவங்களுக்கு நடக்கிற ஈமச் சடங்குகள்ல காலபைரவருக்காக செய்யற காலபைரவ கர்மம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இறந்தவங்களுக்கு காலபைரவ கர்மம் செய்வது அந்த குடும்பத்துக்கும் இறந்தவங்க ஆன்மாக்கும் ரொம்ப நல்லது. காலபைரவரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? காரைக்குடியில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல திருப்பத்தூர் சிவாலயத்துல அமர்ந்த கோலத்துல காட்சி தர யோக பைரவர் தான் இந்த லோகத்துல தோன்றின முதல் ஆதி பைரவர்னு நம்பப்படுது. இதே போல மேலும் பல ஆன்மீக தகவலோட அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இது உங்கள் மக்கள் நாட்காட்டி.
அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம்.